Hi friends, welcome to job vacancy. இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க போறோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவல் வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால சொல்கிறேன். எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. இப்போ என்ன பார்க்க போறோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்ட்லேருந்து ஒரு அருமையான நோட்டிஃபிகேஷன் தான் இது. அதை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வேலை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆவடி நிறைய இடத்துல வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி முழுமையாக இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்ப்போம் வாங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 10/1/2020 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 2ஆம் மாதம் 9ஆம் தேதி 2020, அதாவது பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி முடியுது. அதுக்குள்ளே எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வேலை தான் இது. எல்லாமே அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ண தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம் வாங்க. SC ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. OBC கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 3 வருஷமும். அதுக்கடுத்து PWD கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அவங்க கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. UR கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 10 வருஷமும், OBC கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 13 வருஷமும், SC ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 15 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ITI கேட்டகரி அல்லது நான் ITI கேட்டகரி வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷனுடைய மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து நான் ITI கேட்டகரி இருந்தீங்கன்னா 10th முடிச்சுக்கணும். அவங்களுக்கான 10th மார்க்கில் வந்து 50% மார்க் இருக்குன்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ITI கேண்டிடேட் இருந்தீங்கன்னா ITIயில் நீங்கள் வந்து 50% மார்க் இருக்குன்றத வந்து கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து வேகன்சி பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து எக்கச்சக்க வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நோட்டிஃபிகேஷன் முழுமையாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கீழே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்படி அப்ளை பண்ணலான்ற தகவல் வந்து சொல்கிறேன். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட எண்டில் வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்ற தகவல் வந்து நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கான ப்ரொசீஜர் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த சைஸில் ஃபார்மேட் இருக்கணும், எந்த சைஸில் வந்து நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது இவ்வளோ சைஸ் தான் இருக்கணுன்ற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கணுன்ற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து அப்ளை பண்ணுறது எப்படின்ற தகவல் வந்து நான் லாஸ்ட்டு வீடியோட எண்டில் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கடுத்து இவங்களுக்கான சேலரி லெவலும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் சொல்கிறேன் இப்போது. அதுக்கடுத்து என்னென்ன ப்ரூஃப் இருக்குன்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், பேன் கார்டு, இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஐடி இருந்தால் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியுன்றத வந்து கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கடுத்து மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்காது. டைரெக்டாக வந்து உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட போகிறாங்க. அதை நீங்கள் முக்கியமான விஷயம் எல்லாருமே பார்த்துங்க இந்த விஷயத்தை. அதுக்கடுத்து இவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கை பொறுத்து தான் இருக்கும். யார் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும். அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணுமா அப்படின்னு எல்லாம் கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் தேவையில்லை. அவங்க வந்து நீங்கள் உங்களுடைய மார்க்கை வச்சு உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் கொடுப்பாங்க. அது மூலயமா நீங்கள் வந்து அங்கே வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. முடிச்சிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து ஜாப் வாங்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸும் இருக்கணும்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது டிஃபென்ஸ்ன்றதுனால எல்லாருமே ஓரளவுக்கு ஃபிட்னஸ் அதுக்கு இருக்கணும் அப்படின்ற தகவல் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு இருக்கிற வேக்கன்சியை பொறுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து 100 ரூபா ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதையும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக தான் கட்ட வேண்டியது இருக்கும். அதாவது கிரெடிட் கார்டு, கேஷ் கார்டு, UPI எதனா ஒரு ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபோன்பே, கூகுள் பே இதை யூஸ் பண்ணியிருந்தாலும் அதில் வந்து கட்டிடலான்ற வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கடுத்து ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம் தான் அந்த ஹெல்ப்லைனில் வந்து கேட்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான முழுமையான தகவலை வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வாங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றத வந்து பார்ப்போம். அதாவது மாநிலங்கள் வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிறேன் எந்த இடத்துல இருக்குன்ட்டு. இது வரைக்கும் பாருங்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்டேட் ஃபேக்ட்ரி அருவங்காட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 187 வேகன்சி இருக்குது. இன்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னையில் வந்து 128 வேகன்சி இருக்குது. ஹெவி ஹலோ பெனிட்ரோடைல் ப்ராஜெக்ட் திருச்சிராப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா 89 வேகன்சியும், ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி வந்து ஆவடி சென்னையில் 265 வேகன்சியும், ஆர்டினன்ஸ் கிளாத்திங் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னையில் பார்த்தீங்கன்னா 242 வேகன்சியும், ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளியில் 178 வேகன்சி இருக்குது. இவ்வளவும் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது. இந்த வாய்ப்பு வந்து யாருமே தவறாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவல் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது தகவல் வந்து பார்ப்போம். இதுதான் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு, அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு.
பார்த்துக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை நோன்ற லாகின் அப்ளைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுவரையும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உள்ளே போகலாம். அதுக்கடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளில வந்து லாகின் டு அப்ளை அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்றவங்களும் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு வந்து குவிஞ்சிருக்கு. இந்த தகவலை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.